ஓம் சாந்தி. 20/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை வந்திருப்பதே பழைய பக்தர்களாகிய உங்களுக்கு பக்தியின் பலனை கொடுப்பதற்காக. பக்தியின் பலன் ஞானமாகும். அதன் மூலம்தான் உங்களுக்கு சத்கதி கிடைக்கிறது. கேள்வி: பல குழந்தைகள் போக போக அவர்களுடைய அதிர்ஷ்டத்தை அவர்களே ஷூட் செய்து கொள்கிறார்கள், அதாவது கெடுத்துக் கொள்கிறார்கள். எப்படி? பதில்: ஒருவேளை தந்தையினுடையவர் ஆகி சேவை செய்யவில்லை என்றால், தன் மீதும் பிறர் மீதும் இரக்கம் காட்டவில்லை என்றால், அவர்கள் தங்களுடைய அதிர்ஷ்டத்தை தானே அழித்துக் கொள்கிறார்கள். அதாவது பதவியை கீழானதாக மாற்றிக் கொள்கிறார்கள். நல்ல விதமாக படித்தால், நினைவில் இருந்தால் பதவியும் நல்லதாக கிடைக்கும். சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு சேவையின் மீது மிகவும் ஆர்வம் இருக்க வேண்டும். இன்றைய பாடல்: அதிகாலையில் என்னுடைய மனமென்ற வாசலில் யார் வந்தது? ஓம் சாந்தி. நான் ஆத்மா, இந்த உடல் அல்ல என்பதை ஆன்மீக குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பரமதந்தை பரமாத்மாவிடமிருந்து இப்போது நமக்கு இந்த ஞானம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தந்தை கூறுகிறார், எப்போது நான் வந்திருக்கிறேனோ நீங்கள் உங்களை ஆத்மா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆத்மாதான் உடலுக்குள் பிரவேசம் செய்கிறது. ஒரு உடலை விட்டுவிட்டு இன்னொரு உடலும் எடுக்கிறது. ஆத்மா மாறுவது கிடையாது, உடல்தான் மாறக்கூடியது. ஆத்மா அழியாதது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள். இந்த ஞானம் இப்போது வேறு யாரும் கொடுக்க முடியாது. பக்தி செய்யக்கூடியவர்களை சீதை என்று சொல்லப்படுகிறது, பகவானை ராமர் என்று கூறப்படுகிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். பக்தியினுடைய பலனை கொடுக்கக்கூடியவராக தந்தை இருக்கிறார். இந்த எல்லையற்ற ராவண ராஜ்யத்தில் முழு உலகமும் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அனைவரையும் விடுவித்து ராமராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறார். கடவுளுடைய வாக்கு என்னவென்றால், அசரீரியாக வந்தீர்கள், இப்போது அசரீரியாக மாறி செல்ல வேண்டும். அதாவது உடல் இல்லாமல் வந்தீர்கள், இப்போது உடலை விட்டுவிட்டு செல்ல வேண்டும். தந்தை கூறுகிறார், நீங்கள் ஆத்மாக்கள் இங்கே இந்த உடலை தாரணை செய்து கதாபாத்திரத்தை ஏற்று நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிறகு திரும்பி வீடு செல்ல வேண்டும். இந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மாதான் கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கிறது. மரமானது வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கிறது. புது புது விதவிதமான தர்மங்கள் இமர்ஜ் ஆகி கொண்டே இருக்கிறது. ஆகையினால்தான் இதை வெரைட்டி நாடகம், அதாவது பலவிதமான தர்மங்களின் நாடகம் என்று சொல்லப்படுகிறது. வெரைட்டி தர்மத்தினுடைய மரம் என்றும் கூறுகிறார்கள். வாஸ்தவத்தில் தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் பிராமணர்களை சொல்லலாம். ஏனென்றால் உச்சி குடுமையில் இருக்கிறார்கள். இந்த பிராமணர்கள் தான் மனிதனிலிருந்து தேவதையாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பரம தந்தை பரமாத்மா சுயம் ஞானக்கடலாக இருக்கிறார், படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். இது வேறு யாருக்கும் தெரியாது. தந்தையை நினைவு செய்வதில்தான் மாயை தடையை ஏற்படுத்துகிறது. தந்தை கூறுகிறார், கைகள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் மனம் இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இது மிகவும் எளிமையான விஷயம். எப்படி ஒரு காதலன் காதலி இருக்கிறார்களோ, மற்றொருவரை பார்க்காமலேயே நினைவு செய்து கொண்டிருப்பார்கள். தந்தை மணவாளனாக இருக்கிறார். மணப்பெண்கள் அனைத்து குழந்தைகள் தந்தையை நினைவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். துக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களை விடுவித்து தூய்மையாக மாற்றுங்கள் என்று அழைத்தீர்கள். நீங்கள் அனைவரும் மணப்பெண்கள். நான் தான் மணவாளனாக இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் அசுர ஜெயிலில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் வந்து விடுவிக்கிறேன். இங்கே நிறைய உழைப்பு இருக்கிறது. குற்ற பார்வை, கிரிமினல் பார்வை ஏமாற்றம் செய்கிறது. பண்பட்ட பார்வையாக மாறுவதில்தான் உழைப்பு இருக்கிறது. தேவதைகளுடையது எவ்வளவு நல்ல நடத்தையாக இருக்கிறது. இப்போது
அவ்வாறு தேவதையாக மாற்றக்கூடியவரும் தேவை அல்லவா? மானிட வாழ்க்கையில் தர்மத்தின் முக்கியத்துவம் என்ன என்று மாநாட்டிற்கு தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. நாடகத்தை பற்றி தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் குழம்பி போயிருக்கிறார்கள். உங்களை தவிர வேறு யாருமே இந்த விஷயத்தை புரிய வைக்க முடியாது. கிறிஸ்து, புத்தர் போன்றவர்கள் மீண்டும் எப்போது வருவார்கள் என்று கிறிஸ்துவர்களுக்கோ பௌத்த சமயத்தை சார்ந்தவர்களுக்கோ தெரியாது. நீங்கள் சட்டென்று கணக்கு சொல்ல முடியும். தர்மத்தின் தேவை இருக்கிறது என்பதை புரிய வைக்க வேண்டும். முதலில் எந்த தர்மம் இருந்தது, பிறகு எந்தெந்த தர்மம் வருகிறது, அந்தந்த தர்மத்தை சார்ந்தவர்களே முழுமையாக புரிந்து கொள்வதில்லை. யோகா இல்லாமல் சக்தியானது வராது, கூர்மை நிரம்பாது. அதாவது பாபாவை நல்லா யோகா செய்தாதான் இந்த மாதிரி விஷயங்களை, அதாவது தர்மத்தை பற்றிய விஷயங்களை பத்தி நம்ம சொல்லி புரிய வைக்க முடியும். அப்பதான் பாபாவுடைய சக்தியும் நமக்கு கிடைக்கும். தந்தையை தான் ஆல்மைட்டி அத்தாரிட்டி, அதாவது சர்வசக்திவான் என்று சொல்லப்படுகிறது. ஆகாயம் மற்றும் கடலினுடைய எல்லையை யாருமே சென்றடைய முடியாது. இந்த முழு சக்கரமும் தர்மத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது வெரைட்டி தர்மத்தினுடைய மரம். இந்த மரமானது குருடர்களுக்கு முன்பு கண்ணாடியாக இருக்கிறது. அதாவது பாபா இந்த சிருஷ்டி சக்கரம் தர்மத்தினுடைய அடிப்படையில தான் இந்த சக்கரம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கல்ப மரம் படத்தை பத்தி சொல்றாரு. அது பார்த்தோம் அப்படின்னா கண்ணில்லாத குருடர்களுக்கு முன்னாடி கண்ணாடி போல அப்படின்னு புரிய வைக்கிறார். சந்நியாசிகள் சுகத்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது, அவர்கள் மோட்சத்தை விரும்புகிறார்கள். ஷிவ் பாபா அவரே கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க வேண்டியதாக இருக்கும் போது பிறகு வேற யாரையாவது மோட்சத்தில் வைக்க முடியுமா என்ன? அதாவது பாபா என்ன புரிய வைக்கிறாருன்னா, ஷிவ் பாபா அவரே நடிக்கிறதுக்காக கீழே வராருன்னு சொல்லும் போது அப்ப வேற யாராவது மோட்சத்துல இருக்க முடியுமா? எல்லாருமே நடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த புரிய வைக்கிறார். நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள் தன்னுடைய தர்மத்தை பற்றியும் அனைத்து தர்மத்தை பற்றியும் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இரக்கம் வர வேண்டும். சக்கரத்தினுடைய ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும். புரிய வைப்பதற்கு அவ்வளவு புத்திசாலித்தனம் தேவை இருக்கிறது. ஒவ்வொருவரும் சதோ பிரதானத்திலிருந்து சதோ ரஜோ தமோவில் வர வேண்டும் என்பதை புரிய வைக்க வேண்டும். இப்போது இந்த உலகம் ராவண ராஜ்யமாக இருக்கிறது. நீங்களோ சங்கம யுகத்தை சார்ந்தவர்கள். உங்களுடைய வாழ்க்கை விலைமதிப்பற்றதாகும். பிராமணர்களுடைய வாழ்க்கை விலைமதிப்பற்ற வாழ்க்கையாகும். தந்தை உங்களை குழந்தையாக மாற்றிக்கொண்டு பிறகு உங்கள் மீது எவ்வளவு உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. தேவதைகள் மீது இவ்வாறு உழைப்பார்களா என்ன? அவர்கள் படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்காக ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பார்கள். அதாவது பாபா சொல்றார், பாபா நம்மளை குழந்தையா மாத்தி நம்ம மீது எவ்வளவு உழைக்கிறார் பாருங்க. ஆனா தேவதைகள் என்ன பண்ணுவாங்க? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க குழந்தைகளை படிக்கிறதுக்காக. இங்கே தந்தை அமர்ந்து உங்களுக்கு படிப்பிக்கிறார். அவர் தந்தை, டீச்சர், குருவாக மூன்றுமாக இருக்கிறார். அப்போது எவ்வளவு மதிப்பானது இருக்க வேண்டும்? சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு சேவை காண மிகவும் ஆர்வம் இருக்க வேண்டும். நல்ல புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் சேவையில் மிகவும் குறைவாகவே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஹேண்ட்ஸ் தேவை அல்லவா? இங்கே யார் நல்ல முறையில் சேவை செய்யவில்லையோ அவர்களுடைய பதவியை தாழ்த்தி கொள்கிறார்கள். சேவை செய்யவில்லை என்றால் தன்னை தானே ஷூட் செய்து கொள்கிறார்கள், அதாவது அடித்துக் கொள்கிறார்கள். பதவியும் பிரஷ்டமாகி விடுகிறது. தன்னுடைய அதிர்ஷ்டத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள். நல்ல முறையில் படித்து யோகத்தில் இருந்தால் உயர்ந்த பதவி கிடைக்கும். தன் மீதே இரக்கம் காட்டிக் கொள்ள வேண்டும். தன் மீது இரக்கம் காட்டினால் பிறகு மற்றவர் மீதும் காட்ட வேண்டும். தந்தை ஒவ்வொரு விதமாக நமக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய நாடகம் எவ்வாறு நடக்கிறது, அரசாட்சி எப்படி ஸ்தாபனை ஆகிறது, இந்த விஷயங்கள் அனைத்தும் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. தந்தை கிரியேட்டராகவும் இருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களை கிரியேட் செய்கிறார்.
அதாவது தந்தை படைக்கக்கூடியவராக இருக்கிறார், குழந்தைகளாகிய நம்மை படைக்கிறார், தன்னுடையவராக மாற்றிக்கொள்கிறார், டைரக்டர் ஆகி டைரக்ஷனும் கொடுக்கிறார். அதாவது இயக்குனர் ஆகி நம்மை இயக்கி வைக்கிறதுக்காக பாபா என்ன பண்றாரு, கட்டளையும் கொடுக்கிறார், ஸ்ரீமத் கொடுக்கிறார், பிறகு செயல்படுத்தவும் செய்கிறார், ஞானத்தை நமக்கு புரிய வைக்கிறார். இதுவும் கூட அவருடைய உயர்ந்ததிலும் உயர்ந்த செயல் அல்லவா? நாடகத்தினுடைய கிரியேட்டர், டைரக்டர் மற்றும் முக்கிய ஆக்டரை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் பிறகு என்ன என்று சொல்லுவது? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த விலைமதிப்பற்ற வாழ்க்கையில் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியருக்கு மிக மிக மதிப்பு வைக்க வேண்டும். படிப்பில் நல்ல புத்திசாலியாக மாறி சேவையில் ஈடுபட வேண்டும். தன் மீது தானே இரக்கம் காட்டிக்கொள்ள வேண்டும். செகண்ட் பாயிண்ட், தன்னை தானே திருத்திக் கொள்வதற்காக பண்பட்ட பார்வையுடையவராக மாற வேண்டும். தன்னுடைய கேரக்டரை, நடத்தையை திருத்திக் கொள்ள வேண்டும். மனிதர்களை தேவதையாக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும். வரதானம். ஆன்மீக ட்ரில்லின் பயிற்சியின் மூலமாக ஃபைனல் பேப்பரில் பாஸ் ஆகக்கூடிய சதா சக்திசாலி ஆகுக. அதாவது ஃபைனல் பேப்பர்னா இறுதி தேர்வு, அந்த கடைசி தேர்வுல பாஸ் ஆகிறத பத்தி பாபா சொல்றார். நிகழ்கால நேரத்திற்கேற்றாற் போல உடலினுடைய அனைத்து நோய்களுக்கு மருந்தாக எக்ஸசைஸ், அதாவது உடற்பயிற்சியை கற்பிக்கிறார்கள். அவ்வாறு ஆத்மாவை சதா சக்திசாலியாக மாற்றுவதற்காக ஆன்மீக உடற்பயிற்சியினுடைய பயிற்சி தேவை. நாலா புறங்களிலும் எவ்வளவு அலைச்சலினுடைய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆனால் சப்தத்தில் இருந்தாலும் சப்தத்திலிருந்து கடந்து இருக்கக்கூடிய மனநிலையினுடைய பயிற்சியை செய்யுங்கள். மனதை எங்கே மற்றும் எவ்வளவு நேரம் நிலைக்க செய்ய விரும்புகிறீர்களோ அவ்வளவு நேரம் அங்கே நிலைக்க செய்யுங்கள். அப்பொழுதே சக்திசாலியாகி இறுதி தேர்வில் தேர்ச்சி அடைய முடியும். ஸ்லோகன். தன்னுடைய விகார சுபாவ சம்ஸ்காரம் மற்றும் கர்மத்தை சமர்ப்பணம் செய்து விடுவதுதான் சமர்ப்பணம் ஆகுவதாகும். இன்றைய அவ்வியக்த சமிகை. இப்போது ஈடுபாடு என்னும் அக்னியை மூட்டி யோகத்தின் ஜுவாலா சுரூபம் ஆகுங்கள். எதுவரை உங்களுடைய நினைவானது ஜுவாலா ரூபம் ஆகவில்லையோ அதுவரை இந்த விநாச ஜுவாலை கூட சம்பூர்ண, அதாவது முழுமையான ஜுவாலா ரூபம் எடுக்காது. இது கொழுந்துவிட்டு எரிகிறது, பிறகு குளிர்ந்து விடுகிறது. ஏனென்றால் ஜுவாலா மூர்த்தி மற்றும் பிரேரணைக்கான ஆதார மூர்த்தி ஆத்மாக்கள் இப்போது அவர்களே சதா ஜுவாலா ரூபமாக மாறவில்லை. இப்போது ஜுவாலா ரூபம் ஆகுவதற்கான உறுதியான எண்ணம் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றும் குழுவினுடைய ரூபத்தில் மனம் புத்தியினுடைய ஒருமுகப்பாட்டின் மூலமாக சக்திசாலி யோகத்தின் அதிர்வலைகளை நாலாபுறங்களிலும் பரப்புங்கள். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீயே
உயிர் பாபா உன்னன்பில் பலியாகிறேன். என்னாருயிர் நண்பன் நீ